இப்போ பிகினர்ஸ் வந்து கிளே ஆர்ட் கத்துக்கணும் அப்படின்னா வந்து என்ன கிளேல வந்து அவங்க என்ன பர்பஸ்ல கத்துக்கணும்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் இந்த மாதிரி தனியா கத்துக்கணுமா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கத்துக்கணுமா, இல்ல ப்ராப்பர் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கத்துக்கணுமா, எந்த கிளே வந்து நமக்கு கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற லெவல்ல லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ்னா டெரகோட்டா தான். ஏன்னா இப்போ பிகினரா வந்து நான் இது கத்துக்கணும், இதுல வந்து கிளே ஆர்ட்டை ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது கரெக்டா இருக்கும்? ஸோ ஜுவல்லரினா வந்து டெரகோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பாலிமர் கிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜுவல்லரினா. அதே இது ஃப்ளவர்ஸ் டெக்கரேட்டிவாக பண்ணால் வந்து என்னன்னா யூ கேன் எய்தர் கோ வித் தாய் கிளே இல்லைன்னா வந்து டெக்கோ கிளே. இப்போ இந்த கிளே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸ்னஸ்ல இறங்குறவங்க வந்து பல்கா பண்ணா வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லை வந்து குட்டி குட்டி ஆர்டர்ஸ் பண்ணா நல்ல ப்ராஃபிட்டா? எந்த ஆர்டர் பண்ணாலுமே வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் எந்த ஆர்டர் பண்ணாலும் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணாதான் அது பெட்டர். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ராஃபிட் மார்ஜினே ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் 100 மினியேச்சர்ஸ் பண்ண ஆர்டர் கொடுக்குறேன் அப்படி சொல்லும் போது தெரிஞ்சு அதை வந்து why don't you bring it down to 25 rupees வாங்க. So don't go for 25, probably you can stop with. ஸோ வந்து இப்போ மினியேச்சர் வந்து என்னோட பிஸ்னஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நான் மந்த்லி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு? To be very honest, டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல், வடை, பரோட்டா, கடலைக்கறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து கிளே மினியேச்சர்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து கிளே கிராஃப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பற்றி நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னா கிறிஸ்டினா மேம் தான் பேச போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளே கிராஃப்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஆக்சுவலாக வந்து கிளே கிராஃப்ட்னா என்ன, கிளே ஆர்ட்னா என்ன மேம்? ஸோ கிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம மினியேச்சர்ஸ் பண்ணலாம், ஸ்கல்ப்டிங் பண்ணலாம், மாடலிங் கிளேன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டெக்கரேஷனாகவும் மாற்றலாம் கிளேலேயே வந்து. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கிளே வந்து ஒரு சின்ன குழந்தை விளையாடுற ப்ளே கிளே டோவோட இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பெரிய மாடல்ஸ் பண்ணுற அளவில் இருக்குது, ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுல இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளே இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து அப்படியே வெளியே வச்சாலே காஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் ஏர் ட்ரை கிளே. ஸோ நம்ம பண்ணி ஒரு ப்ராடக்டை பண்ணி அதை வெளியிலேயே வச்சாலே when it comes in contact with the air அப்படியே வந்து அது வந்து காஞ்சிரும். சில இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணணும். ஸோ இட் கேன் பி ஃபயர் பேக்கிங், இட் கேன் பி ஓவன் பேக்கிங், கிளின் பேக்கிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கிங்கும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளே, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. மேம் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதெல்லாமே கிளே கிராஃப்ட்னு இருக்குது. ஸோ அப்வியஸாக வந்து கிளேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட லைக் தொட்டு பார்க்குறப்போ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் நிறைய ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டச்லே. ஸோ இந்த கிளேஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த கிளேஸ் என்ன? ஸோ இது வந்து திஸ் இஸ் கால்ட் டெக்கோ கிளே. இந்த கிளே வந்து 80s அந்த சமயத்துல தான் வந்து ஜப்பான்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து திஸ் இஸ் a family business in Japan. பட் ஆனால் இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இன் ஜப்பான் ஆல்சோ. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரிக்குலம் இருக்கு நம்மளுக்கு. ஸோ flower course 1, flower course 2, tropical flower course 1, instructor level. ஸோ அவங்க வந்து குளோபல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அளவுக்கு வந்து அங்கே கோர்சஸ் இருக்கு. நான் இந்த கிளே உடைய இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் ரெப்ரசென்டிங் இந்தியா. ஸோ ஒன்லி ஃபியூ ஆஃப் அஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ஸோ அதில் நானும் ஒரு ஆள் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஏர் ட்ரை கிளே. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இதுக்குள்ள இப்போ அதுவும் கிளே. ஓகே. ஸோ இதெல்லாமே கிளே. எல்லாமே கிளே. இது கிளேல பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ பட் டச் பண்ணி பார்க்குறப்போ வந்து ரொம்ப சாஃப்டா அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் த கிளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒயிட்ல தான் பண்ணியிருக்கோம்னா வந்து இது நம்மளுக்கு பிடிக்கல, இதை வந்து இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே லைக் ஃபியூ ஸ்ப்ரேஸ் ஆஃப் வாட்டர் பண்ணிட்டு ஒரு ஓவர் நைட் நம்ம வச்சோம்னா இது திரும்ப கிளேயா மாறிடும்.
அண்ட் நம்ம வேற ஃப்ளவர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதோட அட்வான்டேஜ் வந்து டெக்கோ கிளேல இருக்கு உங்களுக்கு. ஓகே, பட் வந்து இது எல்லா கிளேலயும் இருக்காது. எல்லா கிளேலயும் இருக்கு. டெக்கோ கிளேல வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ கிளேனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கோ கிளே ஒரு வெரைட்டி ஆஃப் கிளே. அதுக்கு அடுத்தது வந்து ஸோ இது ஏர் ட்ரை கிளே கேட்டகரி. இன்னொரு ஏர் ட்ரை கிளே வேர்ல்ட்ல பாப்புலர் வந்து தாய் கிளே. ஸோ தாய் கிளே இஸ் ஃப்ரம் தாய்லாந்து. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பாஸ்தா மிஷின்குள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ டெக்கோ கிளேல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னா யூ ஹேவ் ஃபியூ கலர்ஸ் ஆஃப் கிளே அண்ட் அவங்களே ஒரு கலர் தியரி வச்சிருக்காங்க. புக்லேயே கலர் தியரி இருக்கும். அந்த கிளேயை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கலர்ஸ் கொண்டு வரோம். ஓகே. we are not adding an external element of color இதுல வந்து. ஓகே ஓகே ஓகே. whereas தாய் கிளேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளே வந்து ஒயிட்ல தான் இருக்கும் அண்ட் அந்த கிளேல வந்து we need to add colors. ஸோ அதில் வந்து ஆயில் பெயிண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ சில கிளேல வந்து ஆக்ரிலிக் ஆட் பண்ணுவோம், சில கிளேஸ்ல வந்து ஆயில் பெயிண்ட். ஸோ டிபெண்டிங் ஆன் த காம்போசிஷன் ஆஃப் த கிளே, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிளே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ தட் இஸ் ஹவ் தாய் கிளே ஒர்க்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிமர் கிளேன்னு இருக்கு. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கிளே மாதிரின்னு சொல்லலாம். லைக் வந்து இந்த மாதிரியா? இல்ல, இதோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் பாலிமர் கிளே வந்து என்னன்னா நம்ம வந்து பேக் பண்ணி ஆகணும். ஸோ அதுல வந்து இயரிங்ஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், தென் தே ஹேவ் கேனிங் டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு பாலிமர் கிளேல வந்து. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஈவன் பேக் இட் இன் தி ஓவன். அது ஓவன்ல பேக் பண்ணனா உடஞ்சிரும். ஸோ இட் ஹேஸ் டு பி பேக்ட் இன் அ மைக்ரோவேவ் ஓவன் ஆர் இன் ஓடிஜி. அண்ட் தென் ரொம்ப பாப்புலர் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஆரிஜினேட் ஆன டெரகோட்டா ஜுவல்லரி தான். ஸோ அந்த ஜுவல்லரி வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஹேண்ட் பெயிண்ட் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பேக் வந்து நேச்சுரல் பேக்கிங் ப்ராசஸ். ஸோ கறி, சாடஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சு பேக் பண்ணி ஆகணும். சிலது இப்போ வந்து கிளின்ஸ் எல்லாமே ஸ்மால் டைப் ஆஃப் கிளின்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நேச்சுரல் ப்ராசஸ்ல வந்து பேக் பண்ணுவோம். அதில் வந்து அதுக்கப்புறமா தென் வி paint it and அந்த மாதிரி then finally the jewelry ஆகும். So that is terracotta jewelry clay. Then we have another kind of air dry clay. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஓகே. சிலது வந்து பேப்பர் கிளேன்றது இருக்கு. இப்போ வந்து இது ஃபுல்லா ஹேண்ட்மேடா இல்ல இதோட ஷேப்ஸை வந்து செதுக்குறதுக்கு வேற எதுவும் யூஸ் பண்றோமா? சில இதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. இப்போ தாய் கிளேன் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிளேக்குனே தனி டூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பால் டூல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கால்ஃப் டூல்னு ஒன்று இருக்கு. தென் பால் டூல்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. தென் கால்ஃப் டூல் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லா தாய் கிளேக்குமே கட்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ கட்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஷேப்பை கட் பண்ணுவோம். தென் அது கட்டருக்கு அப்புறமா அது வெயினியர் மாற்றுவோம். ஸோ அந்த வெயினியர் மாற்றும் போது வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் எடுத்துட்டு வர முடியும். தென் ஃபைனலி வி வில் ஷேப் இட் with our hand with the help of a tool and then அதுக்கப்புறமா அதில் வந்து ஷேடிங் கொடுப்போம் with paints. அதில் தான் அந்த கம்ப்ளீட் எஃபெக்ட் வருது நம்மளுக்கு வந்து. ஸோ தட் இஸ் வித் ரிகார்ட் டு தாய் கிளே. ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த டெக்கோ கிளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கிளேயை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ தண்ணி அந்த மாதிரி எதுவும் லிக்யூட் ஆட் பண்ணுமா இல்லை ஜஸ்ட் வந்து? நோ லிக்விட், ஜஸ்ட் த கிளே. எந்த கிளேக்குலையுமே வந்து நம்ம அன்லஸ் இட்ஸ் இன் எர்த் வேர் கிளே, அதாவது வந்து நம்ம பூமியிலேருந்து உள்ள மண்ணிலேருந்து வர கிளேக்கு மட்டும்தான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி தேவைனால் ஓகே அதுல தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து அதை சாஃப்ட் பண்ணலாம். வெரஸ் டெக்கோ கிளே வந்து அப்படி பண்ணவே தேவை கிடையாது. நார்மல் கிளே வந்து அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணலாம். அது ஹார்ட் ஆகிற பட்சத்துல வந்து we can add little bit of water. வெரஸ் இதே இது வந்து பாத்தீங்கன்னா தாய் கிளேல வந்து நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ண முடியாது. அதுல some people will add little bit of clay softeners இருக்கு. பாலிமர் கிளேல வந்து clay softeners தனியாவே இருக்கு, அதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வந்து they will add a few drops of baby oil, baby body oil. ஓகே. அந்த மாதிரியும் ஆட் பண்ணுவாங்க வந்து. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ பிகினர்ஸ் வந்து கிளே ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து என்ன கிளேல வந்து அவங்க என்ன பர்பஸ்ல கத்துக்கணும்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் இந்த மாதிரி தனியா கத்துக்கணுமா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கத்துக்கணுமா, இல்ல ப்ராப்பர் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கத்துக்கணுமா? பிகாஸ் இன் சென்னை வி ரன் அன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் வித் டெக்கோ கிளே இட்செல்ஃப். ஓகே. ஸோ அந்த மாதிரி எது நீங்க கத்துக்கலான்றது இருக்கு. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை கிளே கத்துக்கணும்னா வந்து they can go with these kind of miniature clay. Miniatureல deserts அந்த மாதிரி கத்துக்கலாம். இந்த மாதிரி கத்துக்கிறது கஷ்டம். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்றதுக்கு நம்ம ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த சென்சரி மோட்டார் கோஆர்டினேஷன், தி டெக்ஸ்ட்ரிட்டி ஆஃப் த ஹேண்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். அப்படின்னா தான் இந்த அளவுக்கு சின்னதா எடுத்துட்டு வர முடியும்.
ஓகே ஸோ அதனால they can start with this. பெட்டர் குழந்தைகளுக்கு வந்து பிளேடோ அந்த மாதிரி கிளேயே வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து சும்மா விளையாடலாம் before they come for classes as such. அதுக்கப்புறமா தான் ஒரு லெவலா கத்துக்க முடியும். இல்ல இஃப் தே வாண்ட் இப்போ வந்து எனக்கு ஜுவல்லரி தான் வேணும் அந்த மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி தான் கத்துக்கணும். ஸோ அண்ட் டெரகோட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோல்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஹேண்ட்லேயே கத்துக்கணும் முதல்ல. ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து மோல்ட்ஸ் எஸ் இப்போ நீங்க ஒரு ஃபிகர்ஸ் வேணா நீங்க மோல்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மோல்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். வெரஸ் அந்த எல்லாமே வந்து இப்போ ஒரு பீகாக்னா ஒரு மோல்ட் யூஸ் பண்ற மெத்தட் ஈஸி. ஆனா த பீகாக் ஹேஸ் டு பி டன் இன் ஹேண்ட். அந்த இது எப்படி ஒரு பேஸ், அதுக்கப்புறமா அந்த பீகாக்குடைய தலை எப்படி எடுத்துட்டு வர்றது, அந்த தலையை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது, அதுக்குமா அந்த பீக் எப்படி எடுத்துட்டு வர்றது எல்லாமே வந்து கையில பண்றது கத்துட்டா மோல்ட்ல பண்ணும்போது அது இன்னும் வந்து நம்ம டீடைலிங் நல்லா கொடுக்க முடியும். சோ டெரகோட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மோல்ட்ல பண்ற டெரகோட்டா இப்ப எல்லாருமே வந்து ஆன்லைன்ல காட்டுவாங்க. இந்த மோல்ட்ல டெரகோட்டா வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம். பட் ஆனா இந்த பேசிக்ஸ் கத்துக்கிறது வந்து வித்தவுட் மோல்ட்ஸ் அதை கத்துக்கிட்டாதான். இப்ப ஒரு ஜிமிக்கினா வித்தவுட் த மோல்ட் எப்படி பண்றது எல்லாமே வந்து மோல்ட் இல்லாம கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ ஒரு பிசினஸ் போனா வந்து மோல்ட் ரொம்ப முக்கியம். சோ அப்ப வந்து அந்த மோல்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கூட அதை வந்து நம்மளால டேக்கிள் பண்ண முடியும் ஈஸியா. சோ ஏன்னா இது நம்மளுக்கு கையில ஏற்கனவே எப்படி அது பண்றதுன்றது தெரியும். So that would be a better option, I would definitely say, in terms of terracotta jewelry. இப்போ வந்து எந்த கிளே வந்து நமக்கு கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற லெவல்ல லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ்னா டெரகோட்டா தான். ஏன்னா இல்லை இன்னொரு பக்கம் ஜுவல்லரினா பாலிமர் கிளேல பண்ணலாம். ஆனால் பாலிமர் கிளே வந்து எக்ஸ்பென்சிவ், கிளே எக்ஸ்பென்சிவ், அதோடைய மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்சிவ், அதோடைய ரோலர் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்ல ஒரு லெட்ஸே ஒரு கத்துக்கிற ஃபீஸ் தனி, அதை தவிர்த்து வந்து நீங்க கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 to 1005 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்க வந்து லைக் ஒரு நிறைய இயரிங்ஸ் பெண்டன்ஸ் அந்த மாதிரி பண்ணி நீங்க வந்து லாபம் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பெண்டன்ட்டே நீங்கள் வந்து ஒரு 200 பெண்டன்ட் வித் செயின் மாதிரி பண்ணீங்கனாலே வந்து நாட் இன் டெரகோட்டா. ஸோ பெண்டன்ட் மட்டும் தான் டெரகோட்டா, செயின் வந்து டெரகோட்டா கிடையாது. ஏதாவது பீட் அந்த மாதிரி பண்ணீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஸ்மால் பெண்டன்ட் அண்ட் த பீட் டுகெதர் ஒரு 350-400 நீங்கள் விற்க முடியும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 250 நிற்கும். ஓகே, அபார்ட் ஃப்ரம் யோர் மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட், உங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய கரண்ட் பண்ற நேரம் கரண்ட் ஓடும். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணா வந்து மினிமம் ஒரு பீஸ்க்கே வந்து 250 சாலிடா நிற்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ பிகினரா வந்து நான் இது கத்துக்கணும், இதுல வந்து கிளே ஆர்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? ஸோ ஜுவல்லரினா வந்து டெரகோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பாலிமர் கிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜுவல்லரினா. அதே இது ஃப்ளவர்ஸ் டெக்கரேட்டிவாக பண்ணால் வந்து என்னன்னா யூ கேன் எதர் கோ வித் தாய் கிளே இல்லைன்னா வந்து டெக்கோ கிளே. ஸோ இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி வேணும்னா வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ்னா டெக்கோ கிளே தான் பண்ண முடியும். அதே இது தாய் கிளே வந்து இட்ஸ் வித்வுட் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ் செல் பண்ண போறோமா அந்த கிளே, இல்லை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக அதை வந்து இப்போ சில வெட்டிங் டெக்கார்லேயே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெக்கோ கிளே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலாக பண்ண போறோமா, இல்லை ஸ்மால் ஸ்கேலில் ஜஸ்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு சின்ன ஒரு வேஸ்ல வந்து they will put 2 to 3 flowers and few leaves, அதையே நல்லா செல் பண்ணுவாங்க எக்ஸிபிஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாயிண்ட்ல செல் பண்ண முடியும் அது நீங்க யோசிக்கணும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து மினியேச்சர்ஸ் நான் செல் பண்ண போறேனா, இல்ல ஃப்ளவர்ஸ் செல் பண்ண போறேனா, இல்ல ஜுவல்லரி செல் பண்ண போறேனா, இல்ல வந்து மாடல் பண்ணி செல் பண்ண போறேனா, ஃபிகர்ஸ் அந்த மாதிரி பண்ணி நான் செல் பண்ண போறேனா. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டாலே வந்து தென் அந்த இடத்துல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து கற்றுக்கணும். ஸோ இன்னொன்று வந்து கிளேயை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிளே கற்றுக்கிட்டா இன்னொரு கிளே கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ டெரகோட்டாக் தெரிகிறவங்களுக்கு வந்து டெக்கோ கிளே கண்டிப்பாக டெக்கோ கிளேயை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு படிச்சுட்டேன் நாளைக்கு நான் போய் கிளாஸ் எடுப்பேன்றது டெக்கோ கிளேல முடியவே முடியாது. லீகல் டேர்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டெக்கோ கிளேல. ஸோ வெறும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் கிளாஸ் எடுக்க முடியும். அண்ட் டெக்கோ கிளே மெட்டீரியல்ஸே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் நார்மலி அவைலபிள் இன் த ஷாப். ஸோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் அவங்க அனுப்புவாங்க கிளே மெட்டீரியல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட தான் வாங்க முடியும்.
ஸோ ஒரு ஷாப்ல இருந்து வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தே ஹாவ் டு டிசைட் எது பண்ணணும். ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா தென் ஒரு ஃப்ளவர், இப்போ உங்களுக்கு நீங்க ரோஸ் படிச்சிட்டீங்கன்னா இந்த ஃப்ளவர் பண்ண முடியாது. இதுக்கு மெத்தட் வேற, இதுக்கு மெத்தட் வேற, எல்லாமே மெத்தட் வேற. உங்களுக்கு கலரிங் மெத்தட் வேற, இந்த நடுவுல உள்ளது பண்றது வேற, எல்லாமே மெத்தட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ see this gardenia flower, இந்த பெட்டல்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு இன்வர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதுக்கு அவுட்டர் இது வந்து அவுட்வர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து என்ன மாதிரி பெட்டல்ஸ் இருக்குன்றது படிக்கணும், எத்தனை பெட்டல்ஸ் தேவைன்றது படிக்கணும். ஓகே. ஸோ ஒரு ரோஸ் பட்னா யூ நீட் லைக், சின்ன பட்னா யூ வில் நீட் லைக் அபவுட் 3 to 4 பெட்டல்ஸ். ஹாஃப் ப்ளூம்னா எவ்வளோ தேவை, ஃபுல் ப்ளூம்னா எவ்வளோ தேவை. ஸோ அதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே பட் இருக்கும், ஹாஃப் ப்ளூம் இருக்கும், ஃபுல் ப்ளூம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் எல்லாமே. ஓகே. இப்போ அந்த கிளே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸ்னஸ்ல இறங்குறவங்க வந்து பல்கா பண்ணா வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா, இல்லை வந்து குட்டி குட்டி ஆர்டர்ஸ் பண்ணா அல்ல ப்ராஃபிட்டா? எந்த ஆர்டர் பண்ணாலுமே வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஆனா எந்த ஆர்டர் பண்ணாலும் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணாதான் அது பெட்டர். ஏன்னா பண்ணி முடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து they don't get paid. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே நல்லது. சில பேர் வந்து பல்காக வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே ப்ரைஸை வந்து ஸ்லாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் உடைய எண்ட் டு எண்டே வந்து மீட் ஆகாது பல்க் ஆர்டர்ஸ் சில டைம்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நேம் சேக் உங்கள் பேர் ரொம்ப வெளில தெரியணும்னு பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ராஃபிட் மார்ஜினே ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுவாங்க. தே ஹார்ட்லி கெட் லைக் 50 rupees ப்ராஃபிட் மார்ஜின். பட் ஆனால் வந்து நான் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு. பட் அல்டிமேட்லி வந்து பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த 50 rupeesக்கு அவங்க போட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 3 hours இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் வர்த் இட் ஃபார் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு அந்த கம்மி மார்ஜின் எடுக்கிறது வந்து வர்த் இட் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த மார்ஜின் வந்து கரெக்டானதை செட் பண்ணிட்டு பல்க் ஆர்டர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் டோன்ட் ஸ்லாஷ் யுவர் ப்ரைஸஸ். ஓகே. ப்ரைசிங் வந்து கரெக்டாக அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ண. ப்ராப்ளி ஹியர் அண்ட் தேர் யூ கேன் காம்ப்ரமைஸ், பட் நாட் ஹாஃப் த ப்ரைஸ்க்கு வருது. இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் 100 மினியேச்சர்ஸ் பண்ண ஆர்டர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு மினியேச்சர் வந்து இப்போ சம்படி செல்லிங், இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் மினியேச்சர், ஓகே, இந்த மாதிரி they are selling it for let's say 75 rupees ஒரு கீ செயின்ல போட்டு they'll say நான் 100 இது கொடுக்குறேன் அப்படி சொல்லும் போது they'll say அதை வந்து why don't you bring it down to 25 rupees வாங்க. So don't go for 25. Probably you can stop with 70 rupees or 68 rupees. Okay. 65 is also too low. Okay. So அதை வந்து அப்படியே ஹாஃபா நீங்க ஸ்லாஷ் பண்ற இல்ல குவார்டரா ஸ்லாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு டைம் தான் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹாஃபாக ஸ்லாஷ் பண்ணணும் இல்லை குவார்டரா ஸ்லாஷ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கடைசியில் ப்ராஃபிட்டே வந்து இல்லாமல் இருக்கிறோம். ஸோ தட் யூ ஹாவ் டு மேக் போத் த எண்ட்ஸ் மீட். ஸோ கேட்டால் சொல்லுவாங்க உங்களுக்கு தான் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். தட் இஸ் நாட் த வே இட் ஒர்க்ஸ் அட் ஆல். ஸோ ப்ரைஸிங் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ சில டைம்ஸ் வந்து இப்போ இது எல்லாமே கிளேல பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய காஸ்ட் இதில் வேற மாதிரி இருக்கும். வேறஸ் இதில் வந்து only the biscuits are made out of clay. So whereas உங்களுக்கு வந்து this is ceramic plate. Okay. That we have. So plastic plate na ஒரு ரேட் ஆகும், ceramic plate na ஒரு ரேட் ஆகும், அது miniature plate இன்னும் ஜாஸ்தி ஆகும். Okay. So அந்த மாதிரி you have to work out the rates as such so that உங்களுக்கு profit வரணும். இப்போ நீங்க வந்து லைக் ஒரு 10 மினியேச்சர் பண்ணாலும் குட் ப்ராஃபிட் இருக்கணும். அதே இது 100 மினியேச்சர் பண்ணாலுமே குட் ப்ராஃபிட் இருக்கணும். 100 மினியேச்சர் பண்ணிட்டு எனக்கு ப்ராஃபிட் ஹாஃப்ல இருந்தா ஓகேன்னு சொல்ற காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. தட் இஸ் வென் யாராவது மினியேச்சர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே அதை விட்டுடுறாங்க. பிகாஸ் இந்த காம்ப்ரமைஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல தான் அந்த ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் மினியேச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டெசர்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபுட் தெரிஞ்சிருக்கணும். ஃபுட்னாலும் சவுத் இண்டியன் ஃபுட் இருக்கு, நார்த் இண்டியன் ஃபுட் இருக்கு, இல்ல மினியேச்சர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் டால்ஸ் எல்லாமே கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வந்து நான் வெறும் கேக் மினியேச்சர்ஸ் படிச்சுட்டேன் அதை வச்சே வந்து அப்பனா நீங்க வந்து கேக் மினியேச்சர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா நீங்க மினிமம் 50 to 100 கேக்ஸ் பண்ணணும். ஓகே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ், டயர் கேக்ஸ், லேயர் கேக்ஸ், திஸ் கேக், தட் கேக், எவ்ரி கைண்ட் ஆஃப் அ கேக். நீங்க வந்து கேக் பீசஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொண்டு வரணும். அப்பனா அந்த மாதிரி தான் இட் வில் ஹோல்ட் குட். எனக்கு வந்து ஒரு 3 கேக் தெரியும் அதை வச்சுட்டே நான் வந்து மினியேச்சர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா this is also another reason to be a failure. Okay. So learning of
பர் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த மினியேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் செல் பண்ணலாம், அந்த இதுக்கான பிளாட்டுங்கிறது எங்கெல்லாம் இருக்குமா? பிளாட்ன்றது இப்போ நிறைய காலேஜ் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு. ஸோ இஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது என்கிட்ட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்கன்னா என்னன்னா தே செல், அவங்க எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி வருவாங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ அங்கே செல் பண்ணுவாங்க. செகண்ட் திங் வந்து கம்யூனிட்டிஸ் இன்சைட் த கேம்பஸ் ஆஃப் தேர் ஹவுசஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நிறைய எக்ஸிபிஷன்ஸ்ல வந்து ஸ்டால்ஸ் எடுப்பாங்க. இப்போ பாப்அப்ஸ் சேல்ஸ் வருது, அங்க வந்து இது பண்ணுவாங்க. தென் தேர் ஆர் லாட் ஆஃப் சேல்ஸ் தட் ஹேப்பன் த்ரூ ஆன்லைன் ஆல்சோ. ஓகே. ஸோ வந்து இப்போ மினியேச்சர் வந்து என்னோட பிஸ்னஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நான் மந்த்லி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு? டு பி வெரி ஹானஸ்ட், you can start with a profit of 1000 to 1500 தான் miniatures na. அதே இது வந்து நீங்க terracotta jewelry na profit உங்களுக்கு ஜாஸ்தி. மினியேச்சர்ஸ்னா வந்து ஏன்னா நீங்க மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்றதுக்கு வந்து நிறைய தேவை, உங்களுக்கு டைம் எடுக்கும். டெரகோட்டா ஜுவல்லரினா எல்லாருமே வந்து போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஓகே. ஸோ ஜுவல்லரினா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ராஃபிட். ஜுவல்லரினா நீங்க லைக் ஸ்டார்டிங்கே வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்றீங்கனாலே வந்து நீங்க வந்து ஒரு 3000 to 5000 ப்ராஃபிட்ல இருந்தே போக ஆரம்பிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு 1000 தான். ஓகே. அதே இது நீங்க மினியேச்சர்ஸ்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே மினிமம் ஒரு 2000 ஆவது 5000 இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறமா your profit will start only with 1000, 1500. This is the real truth of the market. ஓகே. நீங்க வந்து 20000 சம்பாதிக்கலாம், 30000 சம்பாதிக்கலாம்னா வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. That will happen. Okay. But over a period of time, not immediately. Instant இதுனா வந்து ஜுவல்லரி தான். ஓகே. யூஸ்வலாக வந்து இந்த கிளே கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக வந்து எதை எடுத்துட்டு போனால் நல்ல லாபம் பார்க்கலாமா? Jewelry தான். Jewelry, be it polymer clay or terracotta, உங்களுக்கு jewelry தான். Because jewelry வந்து ஜங்க் ஜுவல்லரி, அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாமே வந்து நிறைய நீட் வந்து நார்மல் பாப்புலேஷனே நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்போ பாலிமர் கிளே நீங்க ஒரு கிளே வந்து லைக் ஒரு 300 rupeesக்கு நீங்க வாங்குறீங்க, அதை வந்து நீங்க ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்றீங்கன்னா அந்த 300க்கே உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 15 இயரிங்ஸ்க்கு மேலே மேக் பண்ண முடியும் இஃப் யூ மேக்கிங் இட் கரெக்ட்லினா. அண்ட் ஒரு இயரிங்கே வந்து நீங்க மினிமம் வந்து 85 to 100 செல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. ஆல்ரைட். ஸோ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் 300 rupees, அதை நீங்க வந்து ஒரு 100 rupees இயரிங் செல், நான் வந்து ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட் சொல்றேன் இயரிங் வந்து நீங்க 100 rupees செல் பண்றது. ஸோ அது 100 நீங்க செல் பண்றீங்கனாலே ஒரு 10 நாளே யூ வில் கெட் 1000. ஸோ 15 to 20 நீங்க நல்லா கரெக்டா அந்த கிளே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால பண்ண முடியும். ஓகே. பிகாஸ் பாலிமர் கிளே ரொம்ப கம்மியா தான் தேவை. ஓகே. ஓகே. இந்த அளவுக்கு நிறைய எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால யூ கேன் ஈஸிலி டூ இட். ஸோ அதுலேயே வந்து நீங்க ஸ்டட்ஸ் பண்றீங்கன்னா ஈஸிலி யூ கேன் மேக் 30 studs அவுட் ஆஃப் இட். ஓகே. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் அதுலேயும் வந்து மோல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணோம்னா வந்து லைக் டக் டக் டக்குன்னு அந்த 30 பண்றதுக்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours தான் ஆகும். அதுக்கடுத்து அதோட பேக்கிங் டைம் வந்து ஒரு 20 minutes to half an hour depending on however you're doing it for. ஏன்னா அந்த டைமிங் டிஃபரெண்ட் வந்து எதுனா நீங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ்ல இருக்கு. if you're using alcoholics it will differ. ஸோ வேற மாதிரி கிளே யூஸ் பண்றீங்க, லிக்விட் கிளே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுலேயே பாலிமர் கிளேலேயே வந்து லிக்விட் கிளே இருக்கு. ஸோ நீங்க உங்க மோல்ட்ல வந்து கம்மலுக்கு மோல்டு இல்ல வளையலுக்கு மோல்டு இருந்ததுன்னா அந்த லிக்விட் கிளே அப்படியே ஊத்திட்டு நீங்க எடுத்து பேக் பண்ணிட்டா உங்க வளையல் ரெடி ஆயிடும். ஓகே. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்லைட் ப்ராசஸ் தான் இருக்கு, மற்றபடி ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஜுவல்லரி தான் வில் கிவ் யூ அ வெரி குட் மார்க்கெட். ஓகே. பாலிமர் கிளே ஆர் டெரகோட்டா ஜுவல்லரி. வெரஸ் மினியேச்சர் வந்து எல்லாருமே பண்றாங்க. ஸோ ரேட் நீங்க ஒரு ஆள் நீங்க இப்போ 100 சொன்னீங்கன்னா இன்னொருத்தவங்க உங்களை வந்து அப்படியே வந்து 40 கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சென்னையில் அப்படிதான் நடக்குது. ஓகே. தே ஸ்லாஷ் த ப்ரைசஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஸோ எப்படி ஸ்லாஷ் பண்றாங்கன்னே வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அந்த மார்க்கெட்டை. ஓகே. யா, அவங்களுக்கு செல் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் இல்லைனாலும் ஸ்லாஷ் பண்றாங்க சென்னையில். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து கிளே மினியேச்சர் அப்படிங்கிறப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. பட் வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப தான் வந்து டெக்கோ கிளே இருக்குங்கிறீங்க, பாலிமர் கிளே இருக்குங்கிறீங்க, ஃபுல்லாக வந்து கிளே கிராஃப்ட்லேயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னீங்க. அண்ட் இவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.